ஒண்ணு காணொளியில நம்ம பிரேக் கன்டினியூலாம் பார்த்தோம். கூட இந்த கன்டினியூல பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? இந்த கவுண்டர் தூக்கி பேசாம இங்க போட்டுட்டீங்கன்னா, மேட்டர் ஓவரு லைக் லூப் ஓடிக்கின்னே இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ, அப்படிலாம் ஒரு விஷயம் இருந்தது. அதே மாரி இந்த வயல்லே வந்து கொஞ்சம் வீடியோஸ் பார்த்துருக்கோம். இந்த கவுண்டர அப்டேட் பண்ணாம விட்டீங்கன்னா, அது ஒரு பிரச்சனை. கண்டிஷன் சரியா செக் பண்ணலனாலும் அது பிரச்சனை. ஸோ, இப்ப நான்லாம் வந்து ஓகே லுக் ரொம்ப நாளா ப்ரோகிராம் பண்ணிட்டுருக்கேன். இந்த கண்டிஷன்லாம் கரெக்ட்டா போட்டிருப்பேன். லைக் பட் நெறைய பேருக்கு வந்து நெறைய பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஆ இந்த வொயிலுடைய லூப் என்னென்ன பார்ட்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளோ இருக்கு. ஸோ, இதில முக்காவாசி வந்து ஏதோ ஒண்ணு தப்பானாலும் வந்து நம்மளுக்கு ஒரு ரொம்ப பிரச்சனை வந்து வரும். ஸோ, இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார் லூப்ன்னு வந்து ஒண்ணு இருக்கு. ஸோ, அத பத்தி வந்து நம்ப இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ, இந்த ஃபார் லூப் வந்து பல விஷயம் வந்து உங்க பிரெயின்லேருந்து வந்து வெளில எடுத்துரும். ஓகேங்களா? ஸோ, எப்போ வந்து நம்ம பிரெயின் வந்து லைட்டா இருக்கோ, அப்போ வந்து நம்மனால நெறைய விஷயம் வந்து கரெக்ட்டா பண்ண முடியும். ஓகே. ஸோ, இப்போ இந்த ஃபார் வந்து பார்ப்போம். சிம்பிளா வந்து 1 டூ 10 ஆர் 1 டூ 5 வந்து பிரிண்ட் பண்றது வந்து பார்ப்போம். ரைட். ஸோ, ஆர் வேற ஏதோ ஒரு 5 தடவ வந்து ஏதோ பண்ற மாரி. ஓகேங்களா? ஸோ, ஆ ஓகே. ஃபார் ஓகே. இது வந்து என்ன வீடியோ நம்பரு 033 ஓகே. ரைட். ஃபாரின் இப்படி இருக்கு. ஓகே. ரைட். 033 ஓகேங்களா? ஃபார் அண்ட் தென் டாட் பை அவ்வளோதான். வேற எதுவும் தேவையில்ல. ஆர் இங்க வந்து 01ன்னு வைப்போம். 01ன்னு வைப்போம். 01 ஓகே. 033 01 ஓகே. ஸோ 01 ஓகே. ஃபார் டாட் பை ஓகே. ஸோ இது சிம்பிளாக வச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா ஓகே லைக் நம்மளுடைய சம்பிரதாயம் இந்த மாதிரி இது பேர் போடுறது ஃபார் ஓகே லைக் நம்பர் இன் ரேஞ்ச் 5 அப்படின்னு வந்து 5 அப்படின்னு வச்சுட்டு பிரிண்ட் நம்பருக்கு வரல இப்போதைக்கு நான் இது மாதிரி சும்மா இது மாதிரி வைக்கிறேன் பிரிண்ட் ஹலோ அப்படின்னு வைக்கிறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது ஓகே ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்ம் ஓ காட் இங்கே செமிகோலன் வரக்கூடாது ஏதோ சி ப்ளஸ் ப்ளஸ் அடிக்கிற ஞாபகம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஆர் ஜாவா கூட அதுக்கெலாம் வந்து செமிகோலன் வரும் ஓகேங்களா ஸோ அப்படின்னு ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நான் வைக்கிறேன் ஸோ இப்போ இந்த யூவி ரன் 033 டேப் அடித்தா இது வரும் ஓகேங்களா ஸோ 1 2 3 4 5 ஓகேங்களா ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா இங்கே ரேஞ்ச் 5னா 5 தடவை ஓகே நம்பர் வந்து இது அப்புறமா பார்ப்போம் ஓகேங்களா பட் இங்கே வந்து நம்ம நம்பர் எங்கேயுமே யூஸ் பண்ணல ஸோ அதனால வந்து நம்ம இந்த மாதிரி அண்டர் ஸ்கோர் போட்டுறது நல்லது ஓகேங்களா ஸோ எதுவுமே யூஸ் பண்ணலன்னா அண்டர் ஸ்கோர் போட்டுறது நல்லது ஓகேங்களா அதுதான் வந்து முறை ஓகே ஸோ இப்போல்லாம் ஏன் வெறும் 2 டேப் ஸ்பேசஸ் தான் வருதுன்னு எனக்கு தெரியல ஓகேங்களா முன்னாடி வந்து 4 டேப் வந்தது நீங்கள் வீடியோலாம் உன்னிப்பாக கவனிச்சிருந்தீங்கன்னா அது வந்து பெப் இது அப்படின்னு காட்டுச்சு பெப் 8 அப்படின்னு ஸ்டாண்டர்ட்னு காட்டுச்சு ஒருவேளை மாற்றிட்டாங்க ஏன்னா நான் வந்து இங்கே அந்த லாங்குவேஜ் சர்வர் வந்து நான் லேட்டஸ்ட் இதுக்கு வந்து மாற்றிருக்கேன் ஓகேங்களா ஸோ அப்படின்னு ஸோ தெரியல எனக்கு வந்து தெரியல ஓகேங்களா ஸோ ரைட் ஸோ ஐம் நாட் ஷூர் ஓகே ஓகே சரி ஓகே ஸோ இது வந்து பார்த்தாச்சு நம்ம இன்னொரு ஃபார் லூப் வந்து பார்ப்போம் அப்போ வந்து இந்த ரேஞ்ச் அதான் இங்கே இங்கே டேஷ்னு இருக்குது இல்லைங்களா அண்டர் ஸ்கோர்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து மைனஸ் இந்த ஹைஃபன் இப்படி இருக்குது ஸோ இங்கே ஹைஃபனாக போட்டுங்க வரேன் இது வந்து இப்படி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்கோர் பார்த்தீங்களா கீழே இந்த மாதிரி இருக்கு இந்த ஹைஃபன் வந்து வேரியபிள்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அப்படின்னா வந்து பைத்தான் வந்து அது மைனஸ் சைனுன்னு நினச்சிப்போம் ஓகேங்களா ஸோ அதுதான் ரைட் ஸோ ஏன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து இப்போ ஏன் வந்திருக்குங்க அதுக்கும் மேசிவ் ப்ராசஸிங் பவர் தேவை பட் ட்ரெடிஷ்னலாக கம்ப்யூட்டர் வந்து ஹைலி லாஜிக்கல் ஓகேங்களா அதுக்கு ஒரு சிம்பிள் தந்துட்டிங்கன்னா அந்த சிம்பிள் அதுக்கு தான் ஓகேங்களா ரைட் ஸோ இப்போ ஏலாம் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது இப்போ நம்மள மாதிரி வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து மாறுது அதர்வைஸ் இட் இஸ் அ வெரி டம் மிஷின் தான் ஓகேங்களா ஸோ இப்போ 033 ஓகேங்களா 02 கேப்சரிங் நம்பர் ஓகே ஃபார் அப்படின்னு போட்டு கேப்சரிங் CAP capturing number
நம்பர் டாட் பிஒய் அப்படின்னு நான் போட்டுருவேன். ஓகே, ஸோ இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து திருப்பி நம்மள சமட்டாங்க த்ரீ. ஓகே, ஏ வந்து கொஞ்சம் எப்படி தருது. ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் நம்பர் இன் ரேஞ்ச் 5 பிரிண்ட் நம்பர். ஓகேங்களா, அப்படின்னு நான் போடுறேன். ரைட். இப்போ அந்த யூவி ரன் 033. ஓகே, 02 டேப்னு அடிச்சுன்னா பார்த்தீங்களா 01234 பார்த்தீங்களா 0லேருந்து ஆரம்பிக்குது. 5 தடவை வந்திருக்கு. 1 2 3 4 5 ஆனால் 0 to 4 அப்படின்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைத்தானில் அப்படி தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் ஏன்லாம் கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ அதுதான் ரைட். இப்போ நம்ம வேறு ஏதோ ஒன்று பார்ப்போம். ஓகே, ஸோ இதே வந்து நம்ம வேறு ஒன்று பார்ப்போம். ரைட். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் புரியும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிளாக நிறைய பார்த்தாலும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ 033 03 4 என்ன போடலாம், மேனிப்புலேட்டிங் ரேஞ்ச். இந்த ரேஞ்சை வந்து நம்ம ஆக்சுவலாக இந்த ரேஞ்சை தான் வந்து இந்த தடவை நம்ம ஏதோ பண்ண போகிறோம், மேனிப்புலேட்டிங் ரேஞ்ச். ஓகேங்களா, ரைட் டாட் பிஒய் அப்படின்னா. ஓகே, நான் இப்போ வேணுமட்டே வந்து ஒன்று வைக்கிறேன். ஓகே, ஸோ 033 மேனிப்புலேட்டிங் ரேஞ்ச். ஸோ போன வச்சதே தான் இது. ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ போனது தடவை வச்சதே தான். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 1,5 அப்படின்னு நான் வைக்கிறேன். ஓகேங்களா, அப்படின்னு வச்சுட்டு இப்போது இங்கே வந்து யூவி ரன் 033 என்னென்னா 03 ஃபார் மேனிப்புலேட்டிங் ரேஞ்ச். பார்த்தீங்களா 1 2 3 4ன்னு வருது, ஆனால் பார்த்தீங்கன்னா 5 வரல. ஏன்னா அதுதான் பைத்தான் கடைசி இது வந்து எடுத்துக்காது. ஓகே, ஏன் அப்படி எடுத்துக்காதுன்னா அது அப்படி தான். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் இப்போ கேள்வி கேட்காதீங்க. ஸோ அதுதான் ரைட். ஸோ இப்போ இதுவே உங்களுக்கு 5 வரைக்கும் வரணும்னா நான் வேணுமட்டே வந்து இதுக்காக இன்னொரு ப்ரோக்ராம் போடுறேன். ஓகேங்களா, ஸோ அப்படிங்க. ஸோ ரைட். ஸோ நியூ ஃபைல் 03304 மேனிப்புலேட்டிங் ரேஞ்ச். ஓகேங்களா, ரைட். நான் முன்னாடி ஒன்று சொன்னேன் ஞாபகம் இருக்குங்களா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து அதிக காஸ்ட் ஆகும், லெஸ் தென் வந்து குறைச்சல் காஸ்ட் ஆகும் நீங்கள் நிறைய இதுக்கு வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, ரைட். இப்போ ஒரு வேளை அது உள்ளே இருக்குமோ அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுதில்ல. ஸோ ஒரு வேளை அதுவும் இருக்கலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ அதுதான். பட் ஆனால் நான் வந்து ரொம்ப லுக் அதுக்கு நான் ஒரு முனைவர் மாதிரி நான் பைத்தான்லாம் போய் ஆராயல. நான் வந்து ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படின்னு சில இன்டர்வியூலாம் கூட கேட்பாங்க, நீ இதை பார்த்தியா அதை பார்த்தியா. லுக் அதெல்லாம் சாமி பார்க்கல, உங்களுக்கு என்ன வேலையோ நான் அதை முடிச்சு தந்துடுறேன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஸோ அதுதான். பட் நிறைய பேர் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. பட் ஓகே, ஏற்றவனுக்கு வந்து லாபம் தான். ஏன்னா இப்போ வந்து நம்ம 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம், அதனால் வந்து இங்கே 6 அப்படின்னு நம்ம போடணும். ரைட், 6ன்னு போட்டுட்டு இப்போ வந்து இது போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யூவி ரன் 03304 அப்படின்னு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் வந்துச்சு, ஏன்னா இங்கே கடைசியில் 6. ஓகே, ரைட். இப்போ நான் இன்னொன்று வந்து நான் காட்டுறேன். ஓகே, இப்போ கவுண்ட் டவுன் அப்படின்னு நான் காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ ஓகே, ரைட். நியூ ஃபைல். ஓகே, ஆனால் இது பாருங்கள், இது எவ்வளோ வேகமாக நம்மளால பண்ண முடியுதுன்னு பாருங்கள். இந்த ஒரு கவுண்டர்னு வச்சுக்கணும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொன்றும் வந்து இங்கே நம்பர் இதுக்குள்ளே வந்தது. நான் இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னு கூட நான் சொல்ல பார்த்தீங்களா, ரைட். ஏன்னா நீங்கள் வைல் லூப் வந்து பார்த்துருக்கீங்க, அது இதுக்குள்ளேயே இன்க்ரிமெண்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ ஆனால் டிக்ரிமெண்ட். ஓகேங்களா, டிக்ரிமெண்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஓகே, அப்படின்னா வந்து வைலில் வந்து ஒரு டிக்ரிமெண்ட் இருக்கிறேன். ஓகேங்களா, வைலில் வந்து வைல் டிக்ரிமெண்ட். ஓகேங்களா, இது 03305 வைப்போம். ஓகே, ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் நான் வித்தியாசம் வந்து காட்டுறேன். வைல் டிக்ரிமெண்ட் டாட் பிஒய் 10லேருந்து 0 வரைக்கும் வரா மாதிரி பண்ணுவோமா, ரைட். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இங்கே வந்து கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேங்களா, ஸோ வைல் கவுண்டர் கிரேட்டர் தென் 0. ஓகேங்களா, ரைட். பிரிண்ட் கவுண்டர், அதுக்கப்புறம் கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு கவுண்டர் -1. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி. ஓகே, அதில் வந்து நம்ம ப்ரோக்ராம் நேம் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். இது 0ன்னு வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா, ஆர் வைல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகே,
ஏன்னா எனக்கு இதுவும் வரணும், 0வும் வரணும். இப்போதைக்கு நான் இந்த மாரி வைக்கிறேனே. இது இன்எஃபிஷியன்ட்டா இருந்தாலும் நான் இந்த மாரி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு. ரைட். அண்ட் இந்த மாரி வந்து நான் வைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ப 10 to 0 தான் 10, 9, 8, 7 எப்படி அந்த ராக்கெட் லான்ச்சும் போது இது கவுண்ட் பண்ணுவாங்களோ, அத வந்து நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ யுவி ரன் 033 05 அதுக்கப்புறம் இது மாரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. ஸோ அப்படி இல்லன்னா, இது இல்லன்னா இதுக்கு ஆக்வர்டா வந்து -1ன்னு வைக்கணும். இட்ஸ் கிரேட்டர் தென் -1 அப்படின்னு வைக்கணும். ஓகேங்களா? விச் இஸ் பிட் ஆக்வர்ட். ஸோ ஓகே நான் இப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ ஃபார் டிக்ரிமெண்ட் ஓகேங்களா? ஸோ இப்போ நியூ ஃபைல் ஓகேங்களா? ஸோ 033 இப்போ என்ன 06ன்னு நினைக்கிறேன். 06 ஓகே. ரீநேம் ஓகேங்களா? ரீநேம் ஓகே 033 06 ஃபார் டிக்ரிமெண்ட் டாட் பிஒய் ஓகேங்களா? ஸோ அப்படின்னு வச்சாச்சு. ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம இதை போட்டுக்கலாம். ஸோ 06 ஓகே ரைட். உப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிது. நான் தான் இது பண்ணிட்டேன். எஸ் ஓகே ரைட். இப்போதைக்கு வந்து நம்ம 0ன்னு ஒன்று வைப்போங்க. ஓகேங்களா? ஸோ 0ன்னு ஒன்று வைப்போம். ரைட். அண்ட் தென் ஃபார் நம்பர் நீங்கள் இப்படியே வைப்போம். ரேஞ்ச் வந்து 10லேருந்து எனக்கு 1 வரணும். பட் ஆனால் -1 வந்து டிக்ரிமெண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ரேஞ்ச்லேருந்து 10லேருந்து 1 ஓகேங்களா? ஆனால் இதோட ஸ்டெப் வந்து -1 ஓகேங்களா? அப்படின்னு வந்து ஒன்று வைப்போம். ரைட். ஸோ இங்கே வந்து நம்ம நம்பருன்னு வைப்போம். ஓகேங்களா? அதாவது முன்னாடி வந்து இந்த மாதிரி நீங்கள் தந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். ஓகே. ஆர் இந்த மாதிரி தந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1லேருந்து 5னா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு புட்டிங் திஸ் ஒன். ஓகேங்களா? இருங்க அதையே நம்ம பார்ப்போம். ரைட். ஸோ அந்த ஸ்டெப்பு இந்த வேல்யூவும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஷியர் -1 இஸ் த ஸ்டெப். -1 இஸ் த ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இதோடைய நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? அதாவது பின்னோக்கி ஒரு அடி வந்து வைக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு ஸோ ஃபஸ்ட்டு இப்படி போடுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேனிப்புலேட் பண்ணி 0 வரைக்கும் வர வைப்போம். ரைட். ஸோ யூவி ரன் 033 06 ஃபார் டிக்ரிமெண்ட் டாட் பை 2 வரைக்கும் தான் வருது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? இது வந்து 0ன்னு போடும். 0ன்னு போட்டால் இங்கே பார்த்தீங்கன்னா 1 வரைக்கும் தான் வருது. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து -1ன்னு போடும். நம்மளுக்கு வேறு வழியே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது அஃப்கோர்ஸ் இது வந்து கொஞ்சம் அனாயன்ஸ். ஓகேங்களா? ரைட். அப்படின்னு ஒருவேளை இங்கே -1 நம்ம எடுத்து பார்ப்போமா? இது ஆட்டோமேட்டிக்காக இப்படி வருதா அப்படின்னு எடுத்து பார்ப்போமா? ரைட். பார்த்தீங்களா? எதுவுமே வரவே இல்லை. ரைட். ஸோ அதுதான். ஸோ அதுதான் வந்து இங்கே பிரச்சனை. ரைட். ஸோ இது வந்து ஸ்டெப் அப்படின்னு. இப்போ ஸ்டெப்புக்கு வந்து நான் இன்னொன்று காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற அத்தனை ஆட் நம்பர்ஸையும் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ரைட். ஆட் நம்பர்ஸ்னால் 2ல் வகுப்படாத நம்பர்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ அதுதான் ரைட். 1, 3, 5 அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ ஓகே இந்த மாதிரி நம்ம வைப்போம். 033 07 ஓகே ஆட் நம்பர்ஸ் திருப்பி வந்து இங்கே ஃபார்னு ஒன்று வச்சிடும். அப்படின்னா ஃபார் லூப்புக்கு நம்மளுக்கு ஃபார் ஆட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு டாட் பிஒய் ஆக்சுவலாக டைட்டில் வச்சே வந்து ஏஐ கண்டுபிடிச்சிடும். ஓகேங்களா? என்ன ப்ரோக்ராம் நம்ம அடிக்க போகிறோம்னு கண்டுபிடிச்சிடும். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏன் இது சொன்னேன்னா இருங்க இங்கே 2 தான் வந்து ஸ்டெப்பு. ஓகேங்களா? ஸோ 1 இருக்கும் 1 + 2 3 வரும். ஓகேங்களா? அடுத்து 3 + 2 7 வரும். 7 + 2 9 வரும். அதே மாதிரி 11 டச் பண்ணுற வரைக்கும் வரும். அதாவது லெஸ் தென் 11 இருக்கிற வரைக்கும் வரும். ஓகேங்களா? 9 அதுக்கப்புறம் +2ன்னு போட்டிங்கன்னா 11 ஆகிடும். 11னா 11 இஸ் நாட் லெஸ் தென் 11. ஸோ 9 வரைக்கும் வந்துட்டு நின்றுடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ரைட். ஸோ ஹியர் 2 இஸ் த ஸ்டெப். நான் இங்கே 5ன்னு கூட வைக்கலாம். 5 7 அப்படின்னு கூட வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் இது எப்படி ஆடுனா 1 வந்து ஆடு அதோட 2 வந்து எப்போவுமே ஆட் பண்ணிங்கன்னா ஆடாக தான் இருக்கும். அதே மாதிரி ஈவன் நம்பரோட 2 ஆட் பண்ணிங்கன்னா ஈவனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே விஷயம் ரைட்.
ஸோ யூவி ரன் 03307 ஓகேங்களா, ரைட். ஸோ 1 3 5 7 9 எல்லா ஆட் நம்பர்ஸையும் நம்ம எடுத்தாச்சு. ஓகேங்களா, ஸோ அதுதான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அதாவது வைல் லூப்போட வந்து இது எவ்வளோ பரவாயில்ல. ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த பார்ட்ஸ் ஆஃப் வைல் லூப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ இருக்குது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகேங்களா, ஸோ இது அப்படி இல்லை. நம்ம வந்து இங்கே ஆக்சுவலாக இந்த ஃபாரை விட இந்த ரேஞ்சில் தான் வந்து நம்ம நிறைய கண்ட்ரோலே பண்ணுறோம். ஓகேங்களா, ரைட். அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பட் அது போக போக நம்ம புரிஞ்சுப்போம். இப்போ வேணாம். இப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுலாம் வந்து இது ஸ்டார்டிங்கு, அதுக்கப்புறம் இது வந்து எண்டிங்கு, இது வந்து ஸ்டெப்பு. ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 6னா ஸ்டெப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக 1ன்னு அர்த்தம். ஓகேங்களா, வேணால் நீங்கள் அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இது போட்டிங்கனாலும் இதே சேம் தான் வரும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து விஷயம். பை டிஃபால்ட் வந்து ஸ்டெப் வந்து 1. ஓகேங்களா, ரைட். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதோ ஸ்டெப் வந்து நீங்கள் வச்சு பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் ரைட். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப். வைல் லூப்போட ஓரளவு பரவாயில்ல. அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கார்த்திகேயன்.